இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் இவெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப ஹார்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு வந்து அவங்க குழந்தைய வந்து ஆசாசியாக அவருக்கு பொண்ணு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. ஆனால் திடீர்னு அவங்க அந்த குழந்தைய அவங்க தவற விட்டாங்க. அதனால அவங்க கதறி கதறி அழுகுறாங்க. அந்த பொண்ணு வந்து டிப்ரெஷனில் போயிடுது. அதனால ஒரு பொம்மையை அது குழந்தையா நினச்சிக்கிட்டு அது பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த பொண்ணு வந்து அந்த பொம்மையை தூக்கி கடாசிச்சுன்னா ஒரு வேர் ஹவுஸில் போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. போட்டோடனே அந்த பொண்ணு குழந்தை பெருசாகி அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு விளாண்டதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ரொம்ப அமானுஷ்யமான விஷயம்லாம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு, அப்படி என்ன ஹாரரான இதெல்லாம் நடந்துச்சு, அவங்க என்னெல்லாம் சந்திச்சாங்கன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ஹாராக இருக்கும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு ஹாப்பி ஃபேமிலி. அந்த குழந்தைய அவங்க ஆசையாக பார்த்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க தவற விட்டாங்க. அவங்க கதறி அதான் அவங்க குழந்தைய தவற விட்டாங்கன்னு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு டால் எடுத்துக்கிட்டு அவங்க குழந்தைய நினச்சிக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிச்சு. தலை சீவ விட ஆரம்பிச்சிச்சு. சாப்பாடு விட ஆரம்பிச்சிச்சு. தூங்குறப்ப அந்த டாலியை வச்சு தூங்க ஆரம்பிச்சிச்சு. வெளியே எங்கே போனாலும் வந்தாலும் அந்த டாலியை கூட கூட்டிகிட்டு போகும் வரும். யார் தப்பாக நினச்சாலும் பரவாயில்லன்னு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த பொண்ணு ஃபுல்லாக அந்த குழந்தை மேலே போனோடனே டோலை எடுத்து ஏதோ ஒரு அலமாரியில் எங்கேயோ வச்சிருச்சு. வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு பெருசாச்சு. அந்த பொண்ணு பெருசானதுக்கப்புறமேட்டுக்கு திடீர்னு ஒரு அலமாரி திறந்து பார்த்தா அந்த பொம்மை இருந்தோடனே அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போய் அந்த பொம்மையை எடுத்து விளாட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்மை பேயை வந்து சேட்டெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. நைட்டில் சவுண்டு போடுறதும் இதெல்லாம் பண்ணுறதும். அவங்க அம்மாவும் அந்த குழந்தைய தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கனவு வருது. டாலுங்கெல்லாம் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு மாதிரியான கனவு. அவங்க குழந்த ஒரு கத்தி வச்சுட்டு நிற்கிற மாதிரி, சுற்றி பொம்மை இருக்கிற மாதிரி பயங்கரமான கனவு. அந்த பொண்ணு ஏஞ்சி நடந்து வந்தோடனே அந்த பொம்மையை பார்த்துச்சு. அந்த பொம்மை ஒரு சேரில் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அது போயிடுச்சு. மறுநாள் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு காரில் ஆக்சிடெண்ட் நடந்தோடனே வீட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. அவங்க வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சு. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சைலண்ட்டாக நடந்து போய் பார்த்தா அங்கே குழந்தைய இல்லைன்னு சொல்லி காடெல்லாம் தேட ஆரம்பிச்சிருச்சு. காடெல்லாம் தேடினோடனே ஒரு கிணத்துக்கிட்ட அந்த பொண்ணு நிற்கிது. அந்த பொண்ணு அந்த கிணத்துக்குள்ளே வெயிலாக போச்சு. அந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க. கெட்டியமாக பிடிச்சோன்னே இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்கள் பேரை கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போங்க. டேக் கேர். பாய்.